அப்பா, நான் தோத்து போன முதல் வழக்கு இது. அதுவும் தங்கச்சிக்கிட்டே தோத்து போனதை நினைக்கிறப்போ நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இந்த முதல் தோல்வியே என்னுடைய கடைசி தோல்வியா இருக்கணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். ஜஸ்டிஸ் மோகனரங்கத்தோட பிள்ளை அப்பா போலவே பெரிய நீதிபதி ஆகணும். இதுதான் என்னுடைய ஆசை. என்ன ஆசீர்வதிங்கப்பா. அம்மாடி, டிஃபன் ரெடி. அண்ணா கூப்பிட்டாதான் வருவேன், நீங்க போங்க. ஹாய் ரமேஷ். வா ரவி, ஆபீஸ் முடிஞ்ச வரியா? அளவுக்கு மீன வேற அரைக்குறை லஞ்ச், அபார பசி, ஏதாவது போட்டுக்கலான்னு வந்தேன். நீலா கூப்பிடு. எங்க? வேற? ஹலோ, உங்க தாத்தா டிஃபன் சாப்பிட வந்திருக்கேன். கீழே வா. என்னப்பா, அங்கிள் படத்துக்கு மாலை போட்டுருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு நீலா ஒரு கேஸ்ல ஜெயிச்சிட்டா. வெரி குட் பா. அதே கேஸ்ல நான் தோத்துட்டேன்பா. வெரி வெரி குட் பா. நான் அரசாங்க வக்கீல்பா. அதெல்லாம் கோர்ட்ல பா. இந்த மாதிரி பாசமுள்ள ஒரு தங்கச்சி கிட்ட ஒன்ன மாதிரி அண்ணன் எத்தனை தடவை வேணாலும் தோக்கலாம்பா. ஆனா அது வீட்டுலப்பா. சட்டத்துக்கு முன்னால குடும்பம் கோர்ட் இதெல்லாம் ஒண்ணுதான்பா. தான்பா, கொஞ்சம் சிரிபா. சுமார்பா. சிரிடா. சிரிக்கிறியா? இரு இரு, உன்னை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமலே போயிடும். கேரம் விளையாட்டுல வேணா நீங்க என்ன ஜெயிக்கலாம், கேஸ்ல ஜெயிக்க முடியாது. அடி தூள். பார்க்கலாமா? பார்க்கலாமா? அண்ணன் ஒரு அரசாங்க வக்கீல், தங்கச்சி ஒரு டிஃபென்ஸ் லாயர். சரியான கிறுக்கு பய குடும்பம்டா. ரவி, உனக்கு தெரியும், எங்க அப்பா ஜட்ஜா இருந்தவர். எங்க குடும்பமே பரம்பரையா வக்கீல் குடும்பம். எங்க அப்பா உயிரோடு இருந்தப்போ என் தங்கச்சி நீலாவை என் கையில பிடிச்சு கொடுத்து, ரமேஷ், இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான் வக்கீலா இருந்திருக்காங்க. முதல் முறையா ஒரு பெண் வக்கீல் வரணும், அதுவும் உன் தங்கச்சியா இருக்கணும்னு சொன்னார். அவருடைய ஆசை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். அம்மாவோட அறுசுவை உணவு போயிடும், அப்பாவோட கல்வி போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே போகல. அன்புங்கிற சாதத்துல பாசங்கிற பாலை ஊத்தி எங்க அண்ணா எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு வழக்குல நான் ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்படல, எங்க அண்ணா தோத்ததுக்காக நான் வேதனைப்படுறேன். நானோ, நீ உன் கடமையை செஞ்ச, நான் என் கடமையை செஞ்சேன். தட்ஸ் ஆல். ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு விஷயத்துல மட்டும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. தங்கச்சிக்கிட்ட அன்பு காட்டுறதுல நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாய்ச்சவங்க இல்ல. இந்த அன்பு தங்கைய இந்த அருமை நண்பன் தலையில கட்டிட்டா என் ஒர்க் ஓவர். சும்மா இருங்கண்ணா. ஏன் கோர்ட்ல என்கிட்ட அந்த போடு போட்டா இங்க போட பாப்பா. அது மட்டும் என்னால முடியாது. அம்மா, உங்க ரெண்டு பேர் தொழிலே பேசுறது, பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு பசி உயிர் போயிடுது. அப்படி டேபிள் உட்காந்துட்டு போட்டுக்கிறது. திருத்தேரில் வரும் சிலையோ, சிலை பூஜை ஒரு நிலையோ, அழகின் கலையோ, கலை மலரோ, மணியோ, நிலவோ, நில ஒளியோ எனும் சுகம் தரும் திருத்தேரில் வரும் சிலையோ. மழலை இது தந்தோடு தாமரை ஆடுது, சம்பங்கி பூக்களின் வாசம் இது, சங்கீத பொன்மழை தூவுது, ராகங்களில் மோகனம், மேகங்களில்
திருத்தேரில் வரும் சிலையோ தேரில் வரும் சிலையோ சிலை பூஜை ஒரு நிலையோ அழகின் கலையோ கலை மலரோ மணியோ நிலவோ நில ஒளியோ எனும் சுகம் தரும் மணமேடை வரும் கிளியோ. அடே குமாஸ்தா குப்பு போனா லட்சுமணன்ற லட்சணமான பேரை லக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டியடா. இழைக்கிறியா அதை போட்டு? ஏற்கனவே கார்பெண்டரா இருந்தியா, வேற வேலையே இல்லையா? வேற என்ன வேலை இருக்குண்ணா சொல்லுங்க பாக்கலாம். என்ன அது கையில புதுசா கேஸ் கட்டு? வக்கீலன்னா கேஸ் கட்டு இல்லாம வெறும் கையில அரைஞ்சா மதிப்பு இருக்காதுன்ட்டு பழைய கேஸ் கட்ட ஒரு அலங்காரத்துக்கு வச்சுட்டு இருக்கேன்டா. நீ என்னோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எங்க இருந்து புது கேஸ்கள் எல்லாம் வரும்? என்னன்னா நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டெப்னி தானே, வண்டி கண்டிஷன்ல இருக்கா அது பாயிண்ட். ஓஹோ, இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு சொல்லாம சொல்றியா? இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன். நீங்க வக்கீல் சட்டத்தை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? மறந்துடுச்சு. பார்த்தேடா, இவ்வளவு ஞாபகம் வரதி உள்ள நீங்க கோர்ட்ல போய் என்னத்த பேசி கிழிக்க போறேன். இதையே தான் பண்ணி நானும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா கோச்சிக்கிறார். இப்படி ஆளுக்கு விசிறி வாழ மாதிரி கைய விரிக்கிறதுனால வர்ற கேஸ் எல்லாம் விரிச்சுண்டு போறதுடா. பாத்தேடா பண்ணி அண்ணா ரொம்ப சென்டிமெண்டல். வாய முடு, நீ மட்டும் ஒழுங்கோ. இவர் ஞாபகம் வரதி மன்னர்னா நீ மாமன்னர். கரெக்ட் பாயிண்ட், அங்கேயே நில்லுடி. நீங்க கரெக்ட் பாயிண்ட். பேச வேண்டிய இடத்துல பேசி ஜெயிச்சால பேர் வரும். பேர் வந்தா புகழ் வரும். புகழ் வந்தா பணம் வரும். என்னத்த வர்றது? என்ன கட்டிண்டதுல இருந்து அதே வாழ்க்கை. ஒரு கார் உண்டா, ஒரு பங்களா உண்டா, ஒரு நகரட்டு உண்டா, ஒரு பட்டு புடவை உண்டா. உங்களாண்ட ஜூனியரா இருந்து நான் உருட்டி போட்ட மோரஞ்சாலத்தை வாங்கி தின்னவாலாம் இன்னைக்கு ஓகோடு வாழ்றா. ஏன் நேத்து வரைக்கும் உங்களாண்ட ஜூனியரா இருந்த அந்த பொண்ணு நீனா தனியா பிராக்டிஸ் பண்ணி பிச்ச பிச்ச ஓடறாதா? என்னடாச்சு? ஒண்ணு இல்ல எல்லாம் அந்த நீலா விஷயமா தான். அவளுக்கு கேஸோ கேஸ், காசோ காசு. நேத்து கூட ஒரு செவர்லெட் வாங்கியிருக்கா, இங்க ஒரு சாக்லேட் கூட இல்ல. அடே மடையா, அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. நீங்க சொல்லித்தான் தெரியணுமாக்கும். காமோ, என்னோட ராசிய பாத்தியா? என்ன? என்னுடைய ஜூனியர்ஸ் யாருமே சோட போனதில்லை. கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தியில இருந்து சிவில் லாயர் சிங்காரவேல வரைக்கும் எல்லாம் என்னோட சிஷ்ய கோடிகள் தான். நான் ஒரு ஏணி மரண்டி. அந்த ஒரு புகழே நேக்கு போதண்டி. போனே I am Inspector Sundar, crime branch. Mr. Gopal. ஹலோ, ப்ளீஸ் சிகரெட். No thanks. Mr. Ravi, பிரபல கோடீஸ்வரர் ஜெயராஜ் சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை போலீஸுக்கு கொடுத்துட்டேனே. ஆனாலும் இந்த கேஸுக்கு இப்ப நான் தான் இன்சார்ஜ். அந்த முறையில மறுபடியும் உங்க வாக்குமூலத்தை நானே நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஜெயராஜ நீங்க கடைசியா என்னைக்கு பாத்தீங்க? ஜெயராஜ் என்னைக்கு பார்த்தேன், மறந்து போச்சு. போன வாரம் தான் ஜெயராஜ் சிங்கப்பூர் போறதுக்காக உங்ககிட்ட வந்து டிக்கெட் வாங்கி இருக்கிறாரு. அதுக்குள்ளவா மறந்து போயிட்டீங்க? எனக்கு கொஞ்ச நாளாவே ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஏதாவது டீப்பா திங்க் பண்ணேன்னா இந்த இடத்துல வலி வந்துருது. சம்திங் ராங். நான் டாக்டர் இல்லை. ஆமா, நீங்க டாக்டர் இல்ல, போலீஸ் ஆபீசர், எனக்கு தெரியும். ஜெயராஜ் போன புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி 7 மணி இருக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்க டிக்கெட் ரெடி. தேங்க்யூ. மிஸ்டர் ஜெயராஜ், தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க கையை கொடுக்குறீங்களா?
பியூட்டிஃபுல் ரிங். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். வாங்க, உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கே சிரமம், மழை நிக்கட்டும், நானே போயிடுறேன். எனக்காக நீங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கும்போது நான் உங்களுக்காக கொஞ்சம் சிரமப்படக்கூடாதா? ப்ளீஸ். ஓகே, போற வழியில என்ன பஜார்ல விட்டுட்டு போயிடுறீங்களா? ஓகே. தேங்க்யூ.